எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஈவினிங் டீ டைம் காம்போ தான் பார்க்க போகிறோம். மசாலா சாயோட நல்ல சூடான மசாலா வடை வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டீ டைம் காம்போ இதுதாங்க. வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். மசாலா வடை செய்ய முதல்ல கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி தேவையான தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி இருக்கு. ஊறின பருப்புல இருந்து 2 ஸ்பூன் பருப்பு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் ஊறின கடலைப்பருப்பு போட்டு அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 4 சிவப்பு மிளகாய், அரை டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைஞ்சதும் மீதி இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த கடலைப்பருப்பு அரைக்க தண்ணி ஊற்றலை. பருப்பு ஊறி இருக்கிறதால பருப்பில் இருக்கும் தண்ணி போதும். 2-3 தடவை பல்ஸ் மோடில் அரைச்சோம்னா கோர்ஸாக மாவு ரெடி ஆகிடும். அரைச்சி விழுத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அது கூட தனியாக எடுத்து வச்ச ஊறின கடலைப்பருப்பு, பொடுசா நறுக்கின 1 பெரிய வெங்காயம், பொடுசா நறுக்கின 3 பல்லு பூண்டு போடுங்க, நறுக்கின 1 துண்டு இஞ்சி, நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின கொஞ்சம் கருவேப்பிலை, பொடுசா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலா வடை செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி உள்ளங்கையில் வச்சு லேசாக தட்டி வடை செய்யுங்க. வடை ரொம்பவும் திக்காக இல்லாமல் தட்டிக்கோங்க, அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்படியே எல்லா வடையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற வடையை மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க. ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆனதும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான மசாலா வடை ரெடி. மசாலா டீ கூட சுட சர்வ் பண்ணுங்க. இந்த சூப்பரான மசாலா டீ செய்ய நம்ம வீட்லேயே இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வேண்டிய மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடாக்குங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நம்ம போடுற ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகும். 10 கிராம் பட்டை, 10 கிராம் பச்சை ஏலக்காய், 4 பெரிய கருப்பு ஏலக்காய், 2 கிராம் கிராம்பு, இது 1 டீஸ்பூன் அளவு இருக்கும், 5 கிராம் மிளகு, 5 கிராம் சோம்பு, 10 கிராம் சுக்கு, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், சில துண்டு ஜாவித்ரி எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், நல்லா வறுப்பிட்டு அருமையான வாசனை வருது. ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போது ஆறிடுச்சு. ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணிக்கலாம். அருமையான வாசனையோட மசாலா தூள் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம டீ போடலாம் வாங்க. ஒரு சாஸ்பேன் எடுத்து அதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது 250 ml கப். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் 2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூள் போட்டு கொதிச்சதும் 1 டீஸ்பூன் நம்ம வறுத்து பொடிச்ச டீ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்புக்கு 1 டீஸ்பூன் அளவு சரியாக இருக்கும். நீங்கள் அதிகமாக டீ போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இப்போது 1 கப் பால் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வருது. இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். சூடான வாசனையான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்ஸ் கூட சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த மசாலா டீ பவுடர் நீங்கள் வீட்லேயே செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் இந்த மாதிரி ஸ்பெஷல் கெஸ்ட் யாராவது வராங்க, இதை வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, ஒரு ஸ்பெஷல் டீ போடணுன்னா இது நீங்கள் போட்டு நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி அந்த டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த சூப்பரான மசாலா வடை ரொம்ப ஈஸி ரெசிபி. கண்டிப்பாக அது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.